எல்லோருக்கும் வணக்கம். இது எனது முதல் கதை. தவறு இருந்தால் மன்னிக்கவும். என்னுடைய பெயர் சரண்யா. நான் இப்போது திருமணமாகி விவாகரத்து வாங்கியவள். என்னுடைய வயது 32. செக்ஸ் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து போவது தான். ஆனால் அது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உட்படுத்தும் தாக்கம் ஆளுக்காள் வேறுபடும். அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை தான் இந்த தொடர் மூலம் உங்களுடன் பகிர்கிறேன். எனது குடும்பம் மிக சிறிய குடும்பம். என்னுடைய அப்பா நான் 6 வயது இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்டில் இறந்துவிட்டார். எனக்கு ஒரு தம்பி மட்டும் தான். என்னை விட 5 வயது சிறியவன். என்னுடைய அப்பா பிசினஸ் மான் என்பதால் அவர் இறக்கும் போதே நிறைய சொத்து சேர்த்து வைத்துவிட்டு தான் எங்களை விட்டுட்டு போனார். ஆனால் என்னோட அம்மாக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. அப்பா இறந்துவிட அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அம்மாவை ஏமாத்தி சோத்துல அரைவாசி எடுத்துவிட்டாங்க. மிச்ச பணத்தை பாங்குல போடு, அதுல இருந்து வர வட்டி பணத்துல தான் நாம வாழ்ந்தோம். அப்பா இறந்த அப்புறம் அம்மா நிறைய பேரோட உதவி கேட்பாங்க. அப்போ நிறைய பேர் வீட்டுக்கு வந்து போவாங்க. அதுல என்னோட மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னை அவங்களோட மடில உகார வச்சு என்னோட அம்மா பாகத்தை நேரம் என்னோட தொடை எல்லாம் தடவுவாங்க. எனக்கு அது சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். இப்படியே நான் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கும்போது என்னோட 13வது வயசுக்கு வந்தேன். ஆனா நான் இதை யார்கிட்டயும் சொல்லல. காரணம் என்னோட அம்மா ரொம்ப சாத்திரம் பாப்பாங்க. வீட்டுக்கு விலக்கு, கோவில் போக கூடாது, விளையாடக்கூடாது, இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நான் அம்மா கிட்ட ஒன்னும் சொல்லல. நான் என்னோட 15வது வயசுல தன வீட்டுல சொன்னேன். அது வரைக்கும் ஸ்கூல்ல மாதவிடாய் பத்தி சொல்லி தந்த. படிச்ச வச்சு ஒரு வழியா சமாளிச்சு கிட்டு இருந்தன், பழைய துணி வச்சு. அப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவன், வயிறு வலிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாம தான் வீட்டுல 15 வயது ஆகும் போது சொன்னேன். எனக்கு அப்புறம் ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு சடங்கு வச்சாங்க. அப்புறம் என்னோட உடம்புல கொஞ்ச மாற்றங்களை உணர்ந்தன். என்னோட முலை பெருசாச்சு. நான் 18 வயசு ஆகும் போது என்னோட ஸ்கூல்ல படிக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் விட என்னோடது பெருசா இருக்கும். என்னை எப்பயுமே என்னோட அம்மா ப்ரா போட்டுட்டு தான் வெளியே போகணும் என்று சொல்லுவாங்க. 18 வயசுலேயே எனக்கு 32 சைஸ் ப்ரா தான் வாங்குவேன். ஆனா நான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேன். என்னோட உடல்வாகு அப்படி. பின்னாடி வயசுக்கேத்த சைஸ் தான் இருக்கும். எங்களோட ஸ்கூல் ஓன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஆனா எங்களோட ஸ்கூலுக்கு வாலண்டியர் அடிப்படையில கொஞ்ச அண்ணா அக்காமார் வந்து படிப்பிச்சாங்க. அவங்க எல்லாம் கூட்டல் 2 எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுத்தவங்க. காலேஜ் படிக்கும் போதே மாறி ஷெட்யூல் போட்டு ஈவினிங் கிளாஸ் எடுப்பாங்க. அதுல ஒரு அண்ணா பிசிக்ஸ் படிப்பிச்சாரு. அவரு சொல்லி கொடுக்கிறது எல்லாம் எல்லாருக்கும் ஈஸியா விளங்கும். அவரை எல்லாருக்கும் பிடிச்சு இருந்துச்சு. எனக்கும் தான். அவரு ஆளு கொஞ்ச கருப்பா இருந்தாலும் ரொம்ப கட்டுமஸ்தான உடம்பு. ஜாலியா எல்லார்கூடையும் பேசுவாரு. அப்புறம் கொஞ்ச நாளுல அவங்களுக்கு காலேஜ் ஸ்டடீஸ் அதிகமா இருந்த படிய ஸ்கூல் வர்றதில்லை. ஆனா அந்த அண்ணா மட்டும் அவரு பர்சனல் கிளாஸ் கொடுக்குறாரு வீட்ட வந்து. விரும்பினவங்க அவருக்கு கால் பண்ணி பேசுங்க என்றுட்டு அவரோட நம்பர் எல்லாருக்கும் கொடுத்து போனாரு. எனக்கு அவரோட கற்பித்தல் முறை பிடிச்சபடியா என்னோட அம்மா கிட்ட சொல்லி அவரோட கதைக்கு சொல்லி சொன்னேன். அவரும் ஓகேன்னு சொன்னாரு. அப்புறம் அவரு வீட்ட வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தாரு. எனக்குன்னு தனி ரூம் இருக்கு. அவரு என்னோட ரூம் வந்து தான் சொல்லி கொடுப்பாரு. நானும் நல்லா படிச்சு வந்தேன். சிலவேளை டவுபிட்ஸ் ஏதாச்சும் வந்தா அவருக்கு அம்மாவோட போன்ல இருந்து மெசேஜ் பண்ணி கேட்பேன். அப்படி ஒரு நாள் கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லிட்டு ஐ லவ் யூ நோ மச் அனுப்பினாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆகிருச்சு. என்ன பண்றது என்று தெரியல. அவரு அனுப்பின மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாலும் பயமாவும் இருந்துச்சு.
நெக்ஸ்ட் டே வழக்கம் போல ரூமுக்கு வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே 1 ஹவருக்கு அப்புறம் இப்போ பிரேக் எடுப்பம் என்று சொன்னாரு. நான் நேத்து அனுப்பின மெசேஜ்க்கு நீ ஒண்ணுமே ரிப்ளை அனுப்பலையே என்று சொல்லி என்னோட கைய பிடிச்சாரு. நான் அமைதியாய் இருந்தேன். எனக்கு உன்ன ஸ்கூல்ல பார்த்தப்போவே ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு. அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரலையுமே நீதான் ரொம்ப அழகா இருந்தாய். நான் அடிக்கடி உன்ன சைட் அடிப்பேன். ஆனா நீ பாடத்துல தான் கவனமா இருப்பா. அவரு என்னோட அழகு பத்தி சொல்லும் போது எனக்கு வெட்கமாயும் அவருல ஒரு ஆசையும் வந்துச்சு. எனக்கு எப்பயும் அவர் மேல மரியாதை இருந்துச்சு. இப்போ காதலும் வந்துருச்சு. அவரு உனக்கு சம்மதமானு கேட்டாரு. நானும் சிரிச்சுக்கிட்டு தலை ஆட்டினேன். அவரு என்கிட்ட வந்து என்னோட தொள அவரோட 2 கையாலையும் பிடிச்சு கட்டி பிடிச்சாரு. எனக்கு ஒரு புது பீலிங்கா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அவரை தள்ளிவிட்டேன். அம்மா பார்த்துட போறாங்கன்னு. அம்மா அப்போ வர்றா சத்தம் கேட்க நான் என்னோட கதிரையிலையும் அவரோட இடத்துக்கும் போட்டாரு. எனக்கு பக்னி இருந்துச்சு. அப்புறம் அவரு கண்ணாலேயே கதைச்சாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சுருக்கலாம்னு. நான் நல்லா உதை வாங்க போறீங்கன்னு சைகையில சொன்னேன். அவரு அடிபட்ட மாதிரி ஆக்ஷன் போட்டாரு. நான் சத்தமா சிரிச்சுட்டேன். அப்புறம் அம்மா அந்த தம்பி கஷ்டப்பட்டு